அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பறவைகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பறவைகள் இடுகிற முட்டைகளுக்கு முதல் எதிரி யாருன்னு பார்த்தா பாம்பு தான் சொல்றாங்க. பறவைகள் மிகவும் அஞ்சுவது பாம்புகளுக்கு தான். பாம்பு கொத்தி விடும் என்று அல்ல, அந்த முட்டைகளை அவைகள் உடைத்து குடித்து விடும் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த அதிபயங்கர பாம்புகளிடமிருந்து ஒரே ஒரு பறவை மட்டும் தன்னை தற்காத்து கொள்ளும். அதை ஆங்கிலத்தில் பெண்டுலின் டிட்ஸ் அப்படி என்று சொல்லுவார்கள். தமிழில் தொங்கணாங்குருவி என்று சொல்லுகிறார்கள். தூக்கணாங்குருவிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு தெரியல, ஆனால் தொங்கணாங்குருவி என்று தமிழில் இதை சொல்லுகிறார்கள். இந்த வகை குருவிகள் தங்களுடைய கூடுகளை ஒரு தலைகீழான ஒரு பொசிஷனில் தான் அதை பின்னுகின்றன என்பதை சொல்லுகிறார்கள். இரண்டாவது, நீர்நிலைகளுக்கு மேலே தான் இந்த குருவிகள் தங்களுடைய அந்த கூடுகளை கட்டுமா. மூன்றாவது, தண்ணீரை நோக்கி இருக்கிற கிளைகளின் நுனிகளில தான் இந்த கூடுகளை அவைகள் கட்டுமா. அடுத்து முக்கியமானது, இந்த கூடுகளில் 2 சேம்பர்ஸ், அப்படி 2 அறைகள் என்று சொல்லுகிறார்கள். வெளிப்புறமாக பார்ப்பதற்கு இயல்பாக செல்வதற்கு ஒரு வாயில் இருக்குமா, அதுக்குள்ள சீக்கிரட்டா இன்னொரு அறை இருக்குமா. அந்த சீக்கிரட்டான அறைக்குள்ள தான் இவைகள் முட்டையிட்டு தன்னுடைய குஞ்சுகளை பொய்க்கும் என்று சொல்லுகிறார்கள். முதலில் பாம்புகள் இந்த வளைந்த நுனியில் இருக்கிற கிளைகளுக்கு வர முடியாது. அப்படியே வந்தாலும் தலைகீழாக இருக்கிற இந்த கூண்டுக்குள்ள அவைகள் வளைந்து நெளிந்து போக முடியாது. மூன்றாவது, வளைந்து நெறிந்து அவைகள் போனா கூட தண்ணீரில் விழுந்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. நான்காவது, அப்படியே அவர்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த கூடுகளுக்கு போனாலும் கடைசியில் காலியா இருக்கிற அந்த கூண்டுக்குள்ள தான் அது போகுமா. ரகசிய அறையில் இருக்கிற உண்மையான முட்டைகளை அவர்கள் கண்டுபிடிக்க முடியாதான். அன்பு மிக்கவர்களே, 5 அறிவு படைத்த இந்த பறவைகளுக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தம் புரிந்திருக்கிறது. வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று புரிந்திருக்கிறது. 6 அறிவு படைத்த மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஏன் வாழ்க்கை சலிப்படைந்து விடுகிறது? ஏன் மன அழுத்தத்திற்கு நம்ம உள்ளாகுகிறோம்? அன்பு மிக்கவர்களே, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியில் என்கிற எண்ணத்தோடு நம்மை படைத்த இறைவன் நம்மோடு இருக்கிறான்ங்கிற மன திடனோடு ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.